ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழை மற்றும் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மிளகாய் விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் தேசிய வேளாண் காப்பீட்டுத் தொகை கிடைக்காததை கண்டித்து தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கத் தலைவர் MSK பாக்கியநாதன் தலைமையில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவசாயிகளின் இந்த போராட்டம் தற்போது அரசின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மாவட்டத்தில் நெருஞ்சிப்பட்டி, தோப்படைப்பட்டி, கிடாத்திருக்கை, கொண்டுலாவி, ஏனாதி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 16,500 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய் மழையால் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியது. மழையால் பாதிக்கப்பட்டு ஒரு வருடத்திற்கும் மேலாகியும் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 2,500 தேசிய வேளாண் காப்பீட்டுத் தொகை இதுவரை விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை. மேலும் ஒரு ஏக்கருக்கு சுமார் ரூபாய் 75,000 வரை கடன் வாங்கி சாகுபடி செய்த நிலையில் பாதிக்கப்பட்ட மிளகாய் விவசாயிகளுக்கு தமிழக அரசால் இதுவரை எந்தவித நிவாரணத் தொகையும் வழங்கப்படவில்லை. விவசாயிகளின் இந்த வெளிநடப்பு மற்றும் அடுத்த கட்ட போராட்ட அறிவிப்புகள் அரசு மட்டத்தில் தீவிரமான ஆலோசனைகளுக்கு வழிவகுத்துள்ளன. விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு ஆய்வு செய்து வருகிறது. விரைவில் மிளகாய் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகையும் நிலுவையிலுள்ள தேசிய வேளாண் காப்பீட்டுத் தொகையும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை 4 கட்டங்களாக போராட்டம் நடத்தியும் இதுவரை எந்த ஒரு பலனும் இல்லை என்பதால் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை திரட்டி விரைவில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கஞ்சித் தொட்டி திறக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. இது அரசுக்கு எதிரான தங்களின் போராட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றினால் இந்த போராட்டம் தவிர்க்கப்படலாம் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது. விவசாயிகளின் துயரத்தை போக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளுமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாதிக்கப்பட்ட நெல்லுக்கு எப்போது தருவீங்க? இந்த மாவட்டத்தில் 14 ஹெக்டேர் அடியோடு ஒவ்வொரு முறையும் கத்துறமே, எங்க குரல் கேட்கலையா? தமிழக அரசு